வணக்கம் மக்களே, நான் மிஸ்டர் பிஸ்னாடி. இன்னைக்கு நம்ம ஹெச்பி விக்டர்ஸோட 3050 வேரியன்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த லேப்டாப்போட பில்ட் குவாலிட்டிலேருந்து போயிடலாம். பில்ட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு நமக்கு இது பிளாஸ்டிக் பில்ட் தான். பட் இந்த பிளாஸ்டிக் பில்ட் நல்லா இருக்கான்னு கேட்டால் ஆவரேஜாக இருக்குது. இது ஆவரேஜாக இருக்கிறதுனாலேயே இதோட வெயிட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோ வெயிட்னு கேட்டிங்கன்னா, இதோட வெயிட் அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 2.3 kg கிட்ட இருக்கும். இந்த வெயிட் உங்களுக்கு மித்த கேமிங் லேப்டாப்ஸ், இந்த பட்ஜெட்டில் உள்ள மித்த கேமிங் லேப்டாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவுமே கம்மி தான் அது. உங்களுக்கு ஆக்சுவலாக இது ஒரு காம்பேக்ட் லேப்டாப்னே சொல்லலாம். கேமிங் லேப்டாப்பில் நீங்கள் வந்து காம்பேக்ட்டு சொன்னோன்னா மித்த ஆஃபீஸ் ஒர்க் லேப்டாப்லாம் நினச்சிடாதீங்க. அதோடலாம் கம்பேர் பண்ணிங்கன்னா அது வெயிட் கூட தான். நீங்கள் கேமிங் லேப்டாப்போட கம்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு வெயிட் கம்மியான லேப்டாப்னே சொல்லலாம். அடுத்தது அந்த லேப்டாப்போட கீபோர்டு பொறுத்தளவுக்கு இது ஒரு ஆவரேஜான கீபோர்டு தான். உங்களுக்கு சில இடத்துல கீயை ப்ரெஸ் பண்ணும்போது மல்டிபிள் கீ ப்ரெஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் ஆக்சுவலாக ப்ரெஸ் ஆகுமான்னு கேட்டால் ஆகலை. இது உங்களுக்கு எக்ஸாக்ட்லி சேம் எல்ஓ கீழே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் எல்ஓ கீழே உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி இதோட மோசமாக இருந்துச்சு. உங்களுக்கு கீபோர்ட் சைடில் உள்ள பிளாஸ்டிக்லாம் நீங்கள் அமுக்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மொத்த அந்த பேனலுமே அமுங்கும். பட் ஆனால் இதில் அப்படி இல்லை, ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லாவே தான் இருக்குது. அடுத்ததாக இந்த லேப்டாப்போட ட்ராக் பேட் பொறுத்தளவுக்கு ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்குது. எதனாலனா இதோட ட்ராக் பேட் ரொம்பவுமே பெருசு. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ட்ராக் பேட் அதிகமாக யூஸ் பண்ணுறாளா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ராக் பேட் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அடுத்ததான் அந்த லேப்டாப்போட டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ப்ரீவியஸாக போட்ட எல்ஓகி அண்ட் டெல் G50 காட்டிலுமே இந்த டிஸ்பிளே ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இது 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்துடும். பட் முக்கியமான விஷயமே இந்த டிஸ்பிளே பிரைட்னஸ் ரொம்பவுமே நல்லா இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. மித்த கேமிங் லேப்டாப்ஸ், அதாவது நான் ப்ரீவியஸ்லி ரிவ்யூ போட்ட டெல் G15 எல்ஓகியூவை காட்டிலுமே இந்த டிஸ்பிளே ரொம்பவுமே நல்லாயிருக்கு. டிஸ்பிளே ஒரு டாப் நாச்சர் டிஸ்பிளேனே சொல்லலாம் இந்த பட்ஜெட்டுக்கு. என்னதான் அந்த லேப்டாப்பில் டிஸ்பிளே நல்லா இருந்தாலும் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன ப்ரோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லேப்டாப் உங்களுக்கு 180 டிகிரியில் டில்ட் ஆகாது. இது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னை பொறுத்தளவுக்கு. டெல் G15 கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட் லேப்டாப்பு. அதில் வந்து உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. பட் இது உங்களுக்கு காம்பேக்டாக ஃபீல் ஆகுது. காம்பேக்டாக ஃபீல் ஆகும்போது உங்களுக்கு 180 டிகிரி டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தா ரொம்பவுமே நல்லா இருந்திருக்கும். அது மிகப்பெரிய குறைனே சொல்லலாம் இந்த லேப்டாப்பில். அடுத்ததான் இந்த லேப்டாப்போட ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஆவரேஜான ஸ்பீக்கர்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்டால் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. உங்களுக்கு பேஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வோக்கல்ஸாக இருக்கட்டும், ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்பவுமே ஆவரேஜாக தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் தனியாக வச்சு யூஸ் பண்ணும்போது பெருசாக வித்தியாசங்கள் தெரியாது. ஆடியோ குவாலிட்டியை நீங்களே பாருங்கள். Just keep moving forward till I killed my enemies. Consider this a declaration of war. அடுத்ததாக பார்க்க போகிறது வெப்கேமை பொறுத்தளவுக்கு இந்த லேப்டாப்பில் ஒரு ஆவரேஜான வெப்கேம்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம லேப்டாப்ஸில் நம்ம வெப்கேம் வந்து மீட்டிங் அந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு இந்த வெப்கேம் நல்லாவே இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு இதில் ப்ராசஸர் இன்டெல் i5 13420H ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்ஜெட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அண்டர் 80Kல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லேப்டாப்ஸில் HX சீரிஸ் ப்ராசஸரே வருது. அதுபோக சில லேப்டாப்ஸ்லாம் புது ஆர்கிடெக்சர், அதாவது கோர் சீரீஸாக வந்துடுச்சு, கோர் H சீரீஸாக வந்துடுச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த 13H சீரிஸ் ப்ராசஸர் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். இதில் கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்தளவுக்கு நமக்கு RTX 3050 கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6GB VRAM உள்ள கிராஃபிக்ஸ் கார்டு. பட் ஆனால் இது உங்களுக்கு வரும் 50 watts TGB தான். இது பெரிய டிஸ்அட்வான்டேஜான்னு கேட்டால் சிலருக்கு டிஸ்அட்வான்டேஜ். பட் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் நீங்கள் கேஷுவல் கேம் ஆடுறீங்கன்னா உங்களுக்கு பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. பட் ஆனால் நீங்கள் மோஸ்ட் ஹை கிராஃபிக்ஸ் கேம்லாம் விளாட்றீங்கன்னா கண்டிப்பாக வித்தியாசங்கள் நிறையவே இருக்கும். உங்களுக்கு வித்தியாசத்தை நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். குறிப்பாக நீங்கள் அசிட்டோகோஸை நாங்கள் ப்ளே பண்ணோம். அசிட்டோகோஸை ப்ளே பண்ணும்போது எங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டில் 40 FPS தான் கிடச்சிச்சு. வெறும் லோ செட்டிங்ஸில் 40 FPS கிடச்சிச்சு. அதுபோக ரொம்பவுமே லேக் ஆச்சு. பட் அப்படியே உங்களுக்கு டேஸ்கான் வந்தோம்னா டேஸ்கான்லேயும் இதே பிரச்சனை தான். உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டில் அரௌண்ட் 40 FPS தான் கிடச்சிச்சு மீடியம் செட்டிங்ஸில்.
இது ரொம்பவுமே டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாம். பட் அப்படியே நாங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஆஃப் பண்ணிவிட்டு நார்மலாக ப்ளே பண்ணோம். நார்மலாக ப்ளே பண்ணும்போது டேஸ்கானில் அரௌண்ட் 80 FPS கிடச்சிச்சு அதே செட்டிங்ஸில். அதே மாதிரி நாங்கள் அசிட்டோ கோசாவில் எப்பிக்கில் வச்சு ப்ளே பண்ண போது எங்களுக்கு அரௌண்ட் 40 to 50 FPS கிடச்சிச்சு. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல எஃபிஎஸ்ஸான்னு கேட்டால் ஒரு ஆவரேஜான எஃபிஎஸ்ன்னு சொல்லலாம். சொல்லப்போனால் இந்த லேப்டாப்போட கிராஃபிக்ஸ் கார்டு சிமிலர் டு RTX 2050யோட கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னே சொல்லலாம். அதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு H சீரிஸ் ப்ராசஸர் தான் இருக்குது. HX சீரிஸ் கொடுத்தா உங்களுக்கு பவர் பூஸ்ட் அதிகமாக இருக்கனால பெர்ஃபார்மன்ஸுமே நல்லாயிருக்கும். பட் இந்த இடத்துல அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே அமையுது. சரி, H சீரிஸ் ப்ராசஸர் கொடுத்துருந்தா ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அது என்ன அட்வான்டேஜ்னால் பேட்டரி ஓரளவுக்கு நல்லா நிற்கும் HX சீரிஸை கம்பேர் பண்ணும்போது. பட் அதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது இந்த லேப்டாப்பில். என்னதுன்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு வெறும் 52 வாட் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு மேக்ஸிமம் எல்லோரும் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இதில் உங்களுக்கு அடாப்டர் 135 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணி உங்களுக்கு சீக்கிரத்துலேயே சார்ஜ் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 1 ஹவரில் உங்களுக்கு ஃபுல்லாகிற மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே என்ன தான் சார்ஜ் ஃபுல்லானாலும் உங்களுக்கு அரௌண்ட் 1.5 ஹவரில் சார்ஜ் சீக்கிரத்துலேயே இறங்கிடுது. நான் இந்த ப்ராசஸர் கொடுத்துருந்தா முக்கால்வாசி உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும். பட் ஆனால் அதுவுமே இங்கே ஒரு குறையாக தான் இருக்குது. ஓவராலாக அந்த லேப்டாப் பற்றி கடைசியாக பார்த்துருவோம். கான்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த லேப்டாப் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற பெர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் உள்ள லேப்டாப்ஸ் இருக்குது. குறிப்பாக LOQ இருக்குது இந்த பட்ஜெட்டில். அது உங்களுக்கு காம்பேக்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே உங்களுக்கு டெலிவரி பண்ணும். அது இல்லை உங்களுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும்னு வச்சிங்கன்னா Dell G15 இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு அண்டர் 80Kக்குள்ளே தான் கிடைக்கிது. அது வயசாக பார்க்கும்போது இது உங்களுக்கு ஒரு ஆவரேஜான சாய்ஸ்னே சொல்லலாம். வேறு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு காம்பேக்டாக இருந்தாலுமே உங்களுக்கு 180 டிகிரி டில்ட் பண்ண முடியல. அது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த லேப்டாப்புக்கு. அதனால் அது ஒரு மிகப்பெரிய குறைனே சொல்லலாம். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் ஒரு நல்ல லேப்டாப்னே சொல்லலாம். இதோட ப்ரோஸை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வெளியே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்த லேப்டாப் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமராக இருக்கீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிசைனிங்க்கு வந்து எனக்கு கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படுது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லேப்டாப் நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப்பே உங்களுக்கு கிராஃபிக்ஸில் தான், அதாவது நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னா கண்டிப்பாக நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு ப்ராசஸரில் தான் லோடு அதிகமாக கொடுக்க போகிறீங்க, உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு பேக்கப்புக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த லேப்டாப் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த லேப்டாப் ரொம்பவுமே காம்பேக்டாக இருக்குது. குறிப்பாக இந்த லேப்டாப் காம்பேக்டாக இருக்கிறதோட சேர்த்து இதோட அடாப்டரும் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 135 வாட்ஸ் கொடுத்தாலும் இந்த லேப்டாப்போட அடாப்டர் ரொம்பவுமே காம்பேக்டாக ஃபீல் ஆகுது மித்த லேப்டாப்ஸ் அடாப்டரை கம்பேர் பண்ண போது. அதே மாதிரி இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அது வயசாக பார்க்கும்போது இதில் இவ்வளோ அட்வான்டேஜஸும் இருக்குது. அதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓவராலாக நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களோட நீட்ஸ் ஃபுல்லாக இந்த லேப்டாப் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் மட்டும் இந்த லேப்டாப்பை சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் மித்த லேப்டாப்ஸ் போகிறது ஒரு நல்ல சாய்ஸாகவே இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் LOQவோட ரிவ்யூவும் Dell G15ஓட ரிவ்யூவுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். 3050 வேரியன்ட். யாராவது 3050 லேப்டாப் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுபோக அந்த 2 வீடியோவும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கோ அந்த லேப்டாப்பை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பாய்.